இன்று நம்ம ஸ்டைல் மீன் சாம்பார் செய்ய போகிறோம். இது வித்தியாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சாம்பாருக்கு தேவையான பொருள் 800 கிராம் வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மாங்காய் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்கு தக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு போடுங்க. 2 தக்காளி பழம், 3 பெரிய வெங்காயம், 12 பல் பூண்டு, 10 பச்சை மிளகா, சேரி டொமேட்டோ இருந்தால் போடலாம், இல்லாட்டி பரவாயில்ல. 1 கப் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் சமைக்கணும். நல்ல மழை பெய்யுது. ஆமாம், சிங்கப்பூரில் அப்பப்போ திடீர்னு பார்த்தா இருட்டிட்டு வந்துடுது, மழை வந்துடுது. அப்போ பெஞ்சிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெயில் வர மாதிரி இருந்துடும். அந்த மாதிரி குளுமையாகவும் இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு நல்லா இருக்கு. காரில் கம்மியாக இருக்குல்ல, வார நாட்கள் நிறையா இருக்கும். ஆமாம், வார கடைசியில் சனி நேரில் கொஞ்சம் கார் கூட்டமாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்ச வாழை நல்லா வளருது. நான் வளருமோ இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, சாம்பாருக்கு போமா. இப்போ இந்த மீனை வெட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருக்கேன். இப்போ அடுத்து பொரிக்கிறதுக்கு ஒரு அரை மேஜைக்கரண்டி மஞ்சத்தூள், அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விளவிட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு அரை வேக்காடு பொரிச்சா போதும். இந்த சாம்பாருக்கு இந்த வஞ்சிர மீன் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கழுவி ஊற வச்ச பருப்பை ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஆனால் அதில் எதுவும் போடலை, பருப்பு மட்டும்தான். மீன் சாம்பாருன்னு சொன்னதும் நீ என்ன நினச்ச கோம்ஸ்? நான் மீனை பொரிச்சு வைப்பீங்க, மீன் அந்த தொக்கு அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் நான் மீன் சாம்பார் தானே சொன்னீங்க, நான் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். மீன் சாம்பார்னா சாம்பார்லேயே போடுவேன்னு எதிர்பார்க்கலையா நீ? இல்லை, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. திடீர்னு செய்வோம், ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. மீனை இப்போ அரை வேக்காடாக பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் துண்டு மீன், வஞ்சல் மீன் இந்த கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டாலும் மற்ற துண்டு மீன் இருந்தால் கூட இதே மாதிரி அரை வேக்காடு பொரிச்சு போட்டு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு முள் ரொம்ப இல்லாமல் போட்டால் நல்லாயிருக்கும். மீன் கீழ்ப்பக்கம் கால்வாசி வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு கால்வாசி திருப்பியும் வெந்ததோட நம்ம எடுத்துடணும். ரொம்ப முருவலாக வேக விடக்கூடாது சாம்பாருக்கு. இப்போ இந்த மீன் சாம்பார் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இந்த நான் இறைச்சி கோழி இதெல்லாம் போட்டு நம்ம தால்ச்சா செய்கிறோம்ல, அதே மாதிரி தான் மீனை வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும்ன்ட்டு செஞ்சு பார்த்தேன். தால்ச்சா மாதிரி இல்லை, ஆனால் இது வித்தியாசமான ஒரு ருசியில் நல்லா இருக்குது. நீனும் சாப்பிட்டு பார்த்துருக்க தானே, உனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு. இந்த சாம்பாரை மற்றவங்களும் செய்வாங்கன்னு நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 1 விசில் வந்துருச்சு பருப்புக்கு. இப்போ மற்ற மீன்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தால்ச்சாக்கு மசாலா போடுற மாதிரி இதுக்கு மசாலா போடுவீங்களா? இல்லை, அது இறைச்சி கோழி போடுறதுனால அதுக்கு மசாலா போடுவேன். மீன் குழம்புக்கு போடுவோம், ஆனால் இந்த சாம்பாருக்கு நான் போட மாட்டேன். 2வது விசில் வந்துருச்சு பருப்புக்கு, அடுப்பு அடைச்சிட்டேன். இதுக்கு மசாலா கிடையாது, இஞ்சி பூண்டு கிடையாது. பூண்டு மட்டும் முழுசாக கொஞ்சம் வெட்டி போடுவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவேன். மற்றபடி மசாலான்னு ஒன்றும் கிடையாது இதுக்கு. இப்போ பருப்பு வெந்துருச்சு. அந்த சீவி வச்சுருந்தா மாங்காய் அதில் போட்டு 1 விசில் விடுப்புறேன். இந்த மாங்காய் ஏன் துண்டு துண்டாக வெட்டலைன்னா மாங்காய் நல்லா குழஞ்சி போகணும். நல்லா அந்த சாம்பாரோட அப்படியே கரைஞ்சிடணும். அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் குழு குழுன்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ மீன் பொரிச்ச எண்ணெயில் சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். 1 மேஜைக்கரண்டி கடுகு போடுறேன். 1 மேஜைக்கரண்டி சீரகம். இப்போ போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால் வெட்டி வச்சு வெங்காயம் போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அந்த வெட்டி வச்சுருந்தா பூண்டு போடுறேன். கம்ஸ், வீட்டில் நீ எப்படி என்னெல்லாம் செய்வேன் மீனை வச்சு? மீன் வச்சு மீன் பொரிச்சிருக்கோம், குழம்பு வச்சுருக்கோம். ஆனால் இந்த சாம்பார் செய்கிறது இங்கே தான் மொதல் வாட்டி. நான் எங்கள் மாமியார் ஒன்று செய்வாங்க, மீன் சொதி. அது புளி வச்சு செய்வாங்க, புளி தண்ணி ஊற்றி மசாலா இல்லாமல். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த மிளகா, பச்சை மிளகா கீரி வச்சுருந்தது போடுறேன். கருவேப்பிலை 2யும் போட்டிருக்கேன். பருப்பும் மாங்காயும் நல்லா கொலைய வெந்துருச்சு. இந்த சாம்பாருக்கு புளியை விட மாங்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 1.5 மேஜைக்கரண்டி மிளகாய் பேஸ்ட்டு போடுறேன். இது வெறும் மிளகாய் பேஸ்ட்டு தான், அதில் எதுவும் போடலை. அது இல்லாதவங்க மிளகாய் தூள் போட்டுக்கலாம், அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருந்தா தக்காளி அதில் போடுறேன்.
கொஞ்சம் அது வதங்கிடுச்சு. அதுக்கு தகுந்த அளவு உப்பு, தேவையான அளவு. ஒரு அரை மேஜக்கரண்டி மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ வந்து சாம்பார் வைக்கிற பாத்திரத்திலே பருப்பை மாற்றிக்கிறேன். இப்போ அந்த அதே குக்கரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அலசி ஊற்றுறேன் அதில் பருப்பில். நம்ம தாளித்த பொருள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதையும் பருப்போடு கலந்துக்கிறேன். இதை ஏன் தண்ணியாக தாளித்து ஊற்றுறோம்னா அதில் மீன் பொரிச்ச எண்ணெய் அப்படியே இருந்துச்சு. அந்த எண்ணெயிலே அப்படியே தாளித்து ஊற்றுறேன். மீன் பொரிச்ச எண்ணெயிலே தாளித்து ஊற்றும் போது இன்னும் கறி வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், வாசம் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து அந்த மீனுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த கடையில் நீங்கள் ஏதோ உப்பு எதுவும் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரை வெக்காடு பொரிச்ச மீன் அதில் போடுறேன். எல்லா துண்டுகளையும் போட்டாச்சு. இப்போ வந்து மல்லிக்கீரை போடுறேன். ஒரு 2 மூடு மல்லிக்கீரை. ஆனால் இது நான் வந்து ஐஸ் பெட்டியில் ஒரே வச்சுருந்த மல்லிக்கீரை எடுத்து போடுறேன். இதேமாதிரி மீன் வச்சு நம்ம பிரியாணி கூட செய்யலாம்ல? ஓ, தாராளமாக செய்யலாமே பிரியாணி. முடிஞ்சால் அதையும் ஒரு நாளைக்கு செஞ்சு போட்டுருவோம். வர நல்லா சுவையாகவும் சாம்பாரை வந்து கரண்டி வச்சு தான் கிண்டி விடணும் லைட்டாக. இல்லாட்டி கீழே பருப்பு அப்படியே இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஓரளவு கிண்டலாம் மற்ற மீன்களோட, ஏன்னா பொரிச்சு போடுறதுனால. இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். அதேமாதிரி வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சேரி டொமேட்டோ, அதாவது சின்ன தக்காளி, அதை போட போகிறேன். அது இது விருப்பப்பட்டவங்க, அரை வெக்காளி தக்காளி பிடிச்சிது அப்படின்னு விருப்பப்பட்டவங்க பெரிய தக்காளியில் 2 வெட்டி போட்டுக்கலாம். இது கிடைக்கலன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஸ்டைல் சாம்பார் புதுமையானது, வித்தியாசமானது. நீங்களும் செய்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.